ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் வச்ச Q&A செஷனில் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் தென் வீடியோட எண்டில் நம்மளோட கிவ் அவே வின்னர்ஸையும் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வாங்க, நீங்கள் என்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ உங்களோட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 இயர் ஆகும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஸ்டில் இவ்வளோ சீக்கிரமாக நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட ஃபேமிலிக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் போய் என்னோட சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலை. ஸோ இந்த 1000 பேரும் தானாகவே என்னோட சேனலை பார்த்து என்னோட கான்டென்ட் பிடிச்சி தானாகவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் அக்கா உங்களோட வீடியோஸ் நான் டெய்லி பார்ப்பேன், உங்களோட வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் எடிட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, நீங்கள் என்னோட இன்ஸ்பிரேஷன் அது இதுன்னு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வரும். ஒரு பெரிய கமெண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அது படிக்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் அந்த மெசேஜஸாக இருக்கட்டும் இல்லை அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அன்றைக்கி ஃபுல்லாக நான் திரும்ப திரும்ப அதையே பார்த்து பார்த்து படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அதை பார்க்கும் போதே. ஓகே, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஒரு சில சமயம்லாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவேன், சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. அப்போல்லாம் கரெக்டாக எனக்கு டிஎம்ல மெசேஜ் வந்திருக்கும், இல்லை கரெக்டாக ஒரு கமெண்ட் வரும். அதை பார்த்த உடனே எனக்கு உடனே மோட்டிவேட் ஆயிடுவேன். நெக்ஸ்ட் என்னோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவேன். அந்த மாதிரி தான். ஸோ யூ கைஸ் கீப் மீ கோயிங். ஸோ நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நான் இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சக்ஸஸ்க்கும் நீங்கள் தான் காரணம். அண்ட் தென் உங்களோட இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த என்னோட பெரிய தேங்க்யூ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலே செலிப்ரேஷன் வீடியோ, தேங்க்யூ வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி நேரில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான். அண்ட் தென் லாஸ்ட்லி இன்னொரு வாட்டி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் தென் லவ் யூ கைஸ் ஸோ மச். நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல லவ் யூக்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஐ மீன் இந்த வீடியோஸில் மட்டும்தான் என்னை தெரியும், உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட Q&A செஷனில் நீங்கள் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் மொபைலில் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணிட்டேன் ஒரு கொஷின்ஸாக. ஏன்னா ஒரு கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் கேட்ட கொஷனே இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒன்றுனா இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ரம்யா அண்ட் தென் அனிதா இவங்க 2 பேருமே எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்கீங்க. சிஸ் எனக்கு August 8th பர்த்டே ரம்யா. ஓகே, ஐ எம் சாரி ரம்யா, ஏன்னா உங்கள் பர்த்டே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அனிதா சிஸ் எனக்கு August 10th பர்த்டே, வீடியோவில் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இவங்க 2 பேருமே வீடியோவில் பர்த்டே விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. டிஎம்ல ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ரம்யா அண்ட் அனிதா உங்கள் 2 பேத்துக்குமே ஹாப்பி 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 பர்த்டே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் கமெண்ட்ஸில் அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ விஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆயிஷா. ஆயிஷா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா வாட் இஸ் யோர் ஃபுல் நேம்? ஃபுல் நேமே அபிதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஷின், சிமிலர் கொஷின் சூர்யா ஜோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட நேமே சூர்யா ஜோவா இல்லை அவங்க சூர்யா ஜோதிகா ஃபேனா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்க நேம் இப்படி தான் இருக்குது. வாட் இஸ் யோர் ஃபுல் நேம் அண்ட் வாட் இஸ் பப்புஸ் ரியல் நேம் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஃபுல் நேமும் பப்புவோட ரியல் நேமும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஃபுல் நேம் அபிநயா. ஸோ அதை தான் நான் அபி அப்படின்னு வச்சுருக்கேன். வீட்டில் கூப்பிடுறது எல்லாமே அபி தான். பட் ஃபுல் நேம் அபிநயா. பப்புவோட ரியல் நேம் நான் இன்டர்நெட்டில் ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அது ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நான் ரிவீல் பண்ண விரும்பலை. பப்புவோட கால் தான் அவன் அங்கே படுத்துட்டு இருக்கான்.
ஓகே, ஸோ சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. பப்புவோட பேர் வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் கூப்பிட்றதே வந்து பப்பு தான். அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவனோட பேர் எதுன்னு அவனுக்கே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவனோட ரியல் நேம் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் வந்து பப்புனே கூப்பிடலாம் அவனை. நாங்களுமே அப்படி தான் கூப்பிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரீத்தி கேட்டிருக்காங்க. சிஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யோர் சேனல்ஸ் நேம்? அபியும் அவளும்ல அவள் யாரு? பேபி வச்சுட்டு யூடியூப், ஓகே, பெரிய பெரிய கொஷின். பேபி வச்சுட்டு யூடியூப் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டமா இல்லையா சிஸ்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களோட சேனல் நேமோட மீனிங் என்ன? அபியும் அவளும்ல அவள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ரிப்பீட்டடாக ஒரு 3 பேர் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்கீங்க. அபியும் அவளும்ல மீனிங் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு நான் போட்ட ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த பேருக்கான அர்த்தத்தை வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அபியும் அவளும் வந்து என்ன அப்படின்னா, அபி வந்து நான், அவள்ன்றது வந்து நானே தான். பட் ஸ்டில் அது எப்படி நான் வந்து மீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லைஃபே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல்யாணமாகி குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறமா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த 2 செல்ஃபையும் வந்து மீன் பண்ணி தான் அபி அண்ட் தென் அவள் அப்படின்னு வந்து நான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற அபி வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஒரு அபி, ஹாப்பி அபியை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறேன், என்னோட ஜேர்னியில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த சேனலே. ஸோ அதுக்காக தான் அபியும் அவளும் அப்படின்னு வந்து சேனல் நேம் வச்சுருக்கேன். ஐ ஹோப் நான் வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேபியை வச்சுட்டு யூடியூப் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டமா இல்லையா சிஸ்? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்போ போக போக வந்து கொஞ்சம் பழகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் உங்களோட கமெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு எப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கோ, எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது எப்படின்னு எனக்கே தெரியல. அந்த கமெண்ட்டை வந்து படிச்சிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து மோட்டிவேஷனும் வந்துடும். அப்படியே வந்து எழுந்திரிச்சு போய் நான் என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. கஷ்டமா இல்லையா சிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நஸ்ரீன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர், எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் கான்டென்ட்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் சிஸ். ஸோ நான் எந்த ஊர் அப்படின்னா, நான் பிறந்தது வந்து தமிழ்நாட்டில் தான். பட் நான் வளர்ந்தது, ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது இது எல்லாமே வந்து பெங்களூரில், கர்நாடகாவில். அதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது வந்து திருச்சி, தமிழ்நாட்டில் தான். ஸோ திருச்சியில் தான் இருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ வந்து திருச்சியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லுங்கள். டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் கான்டென்ட்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் நான் எப்படி கான்டென்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, நான் அதை பற்றியும் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். நான் என்ன கான்டென்ட் வந்து நம்மளோட கான்டென்ட்டே வந்து ரியல் லைஃப் கான்டென்ட் தான். ஸோ என்ன நடக்குதோ என் லைஃப்பில் அதை தான் அப்படியே காட்டுறேன். ஸோ அதில் வந்து நான் எது கான்டென்ட் வந்து யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நான் என் லைஃப்பில் இப்போ கரண்ட்லி என்ன போயிட்டுருக்கோ, என்ன நடக்குதோ என்னோட டே டு டே லைஃப்பில் அதை தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் கான்டென்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுப்பேன். முன்னாடியே வந்து எழுதி வச்சுப்பேன், நாளைக்கு இந்த வீடியோ தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்டையர் பிளானே வந்து என்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து கான்டென்ட்லாம் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆதித்யன்ஸ் மாம் கேட்டிருக்காங்க. சிஸ், டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சிஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. இது வந்து 1 month 2 months வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணல. நான் பப்பு பிறந்ததுக்கப்புறமா 25 kgs கிட்ட நான் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டேன். இந்த ப்ரெக்னென்சி அண்ட் தென் போஸ்ட்மார்ட்டம் டைமில் பயங்கரமாக வந்து பெருசாகிட்டேன். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வந்து குண்டாயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ பப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வயசு ஆக போகுது. இப்போதான் நான் வந்து ஓரளவுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டயட், நிறைய எக்ஸசைஸ்க்கு அப்புறம் தான் வந்து வெயிட் வந்து இப்போ இருக்கிற வெயிட் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக. அபிராமி அண்ட் தென் ரியா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டட் ஹவுஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் கரண்ட்லி இருக்கிற இந்த வீடு வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ரேஷ்மா கேட்டிருக்காங்க. சிஸ், உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ஸ்டோரி வீடியோவில் டெலிவரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போச்சுன்னு சொன்னீங்களே. ஓகே, ஸோ சிஸ், உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ஸ்டோரி வீடியோவில் டெலிவரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போச்சு அப்படின்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு டெலிவரி ஸ்டோரி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
என்னோட டெலிவரி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லலாம், தனியாக ஒரு வீடியோவே வந்து போடலாம். நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம்மும் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ வந்து போட சொல்லி. ஸோ கமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் இப்போ என்னென்ன இந்த கமெண்ட்ஸில் கொஷின்ஸ்லலாம் வந்து எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர காம்ப்ளிகேட்டடாக வந்து போன ஒரு விஷயம்தான். ஸோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இன்பா கேட்டிருக்காங்க. அபி என் பையனுக்கும் 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, பட் தூங்கவே மாட்டான். பப்புவை நீங்கள் எப்படி ஸ்லீப் ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை வந்து சின்னதாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய எஃபர்ட்ஸுக்கு அப்புறம் நிறைய நாள் எஃபர்ட்ஸுக்கு அப்புறம் தான் பப்புவே வந்து எங்களால் தூங்க வைக்க முடிஞ்சிச்சு, ஸ்லீப் ட்ரெயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை பற்றியும் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷார்ட்டாக இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணும் அப்படின்னா அவங்கள வந்து ஸ்லீப் ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ டக்குன்னு செய்கிற விஷயம் இல்லை. ஸோ ஒரு நாள் வேலை கிடையாது அது. அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் தென் நிறைய நாள் வந்து தேவைப்படும். அதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஹரிதா கேட்டிருக்காங்க. ஹரிதா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஸ் உங்களோட ஏஜ் என்ன அண்ட் உங்களோட ஹைட் என்ன சிஸ்? சாரி சிஸ் தப்பாக இருந்தா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சாரி எதுக்காக சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட ஏஜ் வந்து 26. இப்போதான் எனக்கு வந்து 26. டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா 27. ஸோ டிசம்பர் 15 தான் என்னோட பர்த்டே. அதுவும் வந்து ஒருத்தர் கொஷனில் கேட்டிருக்காங்க. சாரி, அவங்களோட நேம் வந்து நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. என்னோட பர்த்டே கேட்டவங்க வந்து டிசம்பர் 15th 1999 தான் என்னோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? அது வந்து யாரோ கேட்டிருந்தீங்க, நான் வந்து நேம் சம்வேர் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அண்ட் தென் உங்களோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என்னோட ஹைட்டை பற்றி ஒரு 3 கமெண்ட் ஒரு 3 டிஎம் வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் சாரிலாம் சொல்லவே தேவையில்லை. என்கிட்ட நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறதே வந்து என்னோட ஹைட்டை பற்றி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயமே. ஏன்னா நான் வந்து ரொம்ப டாலாக இருப்பேன். என்னோட ஹைட் என்ன அப்படின்னா, என்னோட ஹைட் வந்து 6 feet. ஓகேவா? ஸோ நான் வந்து 6 அடி ஹைட் இருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ்லேயும் பார்த்து கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்கும் வந்து டவுட் இருந்திருக்கலாம், அதனால கேட்டிருக்காங்க. இதுக்கு சாரிலாம் சொல்ல தேவையில்ல. நான் வந்து ஹைட்டாக இருக்கேன், என்னை பார்த்த உடனே வந்து கொஞ்சம் ஷாக்கு தான் ஆவாங்க. எல்லாருமே என்கிட்ட சின்ன வயசுலேருந்து கேட்குற விஷயந்தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஹைட்டாகவே தான் இருப்பேன். அதனால எனக்கு அது பழகின கொஷின் தான். அதுக்கு நீங்கள் சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கொஷனுக்கு வந்துட்டோம். நான் ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு, அதனால ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் பிக் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கொஷின் யோகி அண்ட் தென் ரம்யா கேட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அக்கா உங்களோடது லவ் மேரேஜா? சைல்ட்ஹுட் லவ்வர்ஸ்னு சொன்னீங்களே, எவ்வளோ இயர்ஸ் லவ்னு சொல்லுங்கக்கா. அண்ட் தென் ரம்யா கேட்டிருக்காங்க, சிஸ் உங்களோடது லவ் மேரேஜா? உங்களோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க சிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ எங்களோடது லவ் மேரேஜ் தான், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 10-12 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. தீனாக்கு வந்து ஒன் சைட் லவ்வாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நான் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறைய வருஷம். எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்கூல் டைம்லேருந்து லவ். ஸோ ஒரு 12 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. லவ் ஸ்டோரி கேட்டதுக்காக ஒரு குட்டி லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லியாச்சு. லவ் ஸ்டோரியில் என்ன இருக்குது, அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி லவ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா இதுதான் கதை. தீனா வந்து ஒன் சைட் லவ்வாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா டபுள் சைட் ஆச்சு, அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட லவ் ஸ்டோரி. நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்மளோட Q&A செஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னல. நிறைய கொஷின் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. இல்லை நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து எனக்கு ஆன்சர் பண்ண கம்ஃபர்டபுளாக இன்னும் நான் ஃபீல் பண்ணல. நிறைய பேர் வந்து ரொம்ப பர்சனல் கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. உங்களோட கொஷின் வந்து நான் படிக்கலை,
உங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயத்துக்கு வந்து நான் சாரி சொல்லணும். இதில் யார்தாச்சும் பேர் வந்து நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் யார்தாவது பேரை வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். நிறைய பேரோட பேர் வந்து எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணவே வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட Q&A செஷன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் விஷயத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நம்மளோட கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பட் ஸ்டில் அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து காமெண்ட் பண்ண சொல்லியிருந்த இடத்துல நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாரையுமே வந்து நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். யாரையுமே வந்து நான் விடலை. அவங்க எல்லாரையுமே கவுண்ட் பண்ணி ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து Q&Aல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, பட் கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. ஸோ ஒரு 8 பேர் வந்து நான் இந்த மாதிரி அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் எழுதி இதை வந்து ஷஃபிள் பண்ணி கீழே போட்டுட்டு இதுலேருந்து பிக் பண்ண சொன்னேன். இதுலேருந்து 2 வின்னர்ஸை வந்து பப்புவை பிக் பண்ண சொன்னேன். ஸோ அதில் இப்போ நம்மளோட கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கிவ் அவே வின்னர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் வந்து நஸ்ரீன். ஸோ இது வந்து பப்புவே பிக் பண்ணது தான், யாரையுமே நான் வந்து ஃபேவர்லாம் வந்து பண்ணல. அண்ட் தென் செகண்ட் வின்னர் வந்து அபிராமி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் தான் நம்மளோட கிவ் அவேயோட வின்னர்ஸ். நஸ்ரீன் அண்ட் தென் அபிராமி, உங்க 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்யூ. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. உங்களுக்காக நான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ரெடியாக வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், கரெக்டாக வந்து கவனிங்க, மாற்றி மாற்றி பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி தான் வந்து Q&Aல நிறைய பேர் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து காமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜில் டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த கமெண்ட் செக்ஷன்லேயுமே வந்து அட்ரஸ் கொடுக்காதீங்க. யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், 2த்துலேயுமே வந்து அட்ரஸ் கொடுக்காதீங்க. பேர் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நஸ்ரீன் அண்ட் தென் அபிராமி. ஸோ இவங்க 2 பேர் தான் நம்மளோட கிவ் அவேயோட வின்னர்ஸ். உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா மட்டும் என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த கிஃப்ட்ஸ் ஒன்னொன்றுமே வந்து பார்த்து அவ்வளோ லவ்வோட வந்து பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நஸ்ரீன் அண்ட் அபிராமி, நீங்கள் 2 பேருமே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்ரஸை வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிவ் அவே வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் யாராச்சும் வின் பண்ணலை, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து வின் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா 2 பேரை தான் வந்து வின்னர்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால. அதுவும் பப்பு வந்து பிக் பண்ணதுல இவங்க பேர் தான் வந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம சேனலில் கொடுக்குற கிவ் அவேல நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு கிவ் அவே வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஜென்யூனாக ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, Q&Aல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் நீங்கள் இது வரைக்கும் எனக்காக கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆனதே வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பார்த்தனே. ஏன்னா நான் வந்து ஒரு 995 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். பட் ஸ்டில் அந்த கவுண்ட் வந்து அதிகமாகவே ஆகலை. சரி ஓகே அப்படின்னு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் வந்து 2-3 டிஎம்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அதில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா, நீங்கள் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் வந்து 2-3 பேர் வந்து உடனே எனக்கு வந்து அப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. உடனே வந்து மெசேஜ் பண்ணிங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய ஹாப்பினஸை வந்து பார்த்து என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அந்த மெசேஜ் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குட்டியா ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் வந்து பண்ணோம். அந்த வீடியோ வந்து நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இப்போ வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் இல்லை, ரொம்ப குட்டி செலிப்ரேஷன் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இந்த இந்த சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ 1K இல்லை, 100K இல்லை, 1 மில்லியன் இல்லை, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என் கூட இருக்கணும். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. அண்ட் உங்களோட குட்டி குட்டி கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது என்னோட ஒர்க்கை வந்து நான் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தென் லவ் யூ கைஸ் ஸோ மச். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் 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 பாய்.